ஏமாத்தலாம் என்ன? சரி ஏமாத்தல ஊசி கீசி என்ன பண்ண தெரியுது உனக்கு? எனக்கு தெரியுது. போறேன் நீ இடம் கையிடா. ப்ரோ கொஞ்சம் மதுரை டோல் வரைக்கும் ட்ராப் பண்ணிருங்களா? டோல் கேட் எமர்ஜென்சி ப்ரோ. சரி வாங்க. ப்ரோ நான் வந்துட்டேன். தேங்க்ஸ். பெல்ட் போட்டாங்கண்ணா. உன் பேர் என்ன? ராஜேஷ் தல. ராஜேஷ். எங்க போறீங்க? டோல்கேட் எது போறீங்க? ஃப்ரெண்டு கீ எடுத்துட்டு போயிட்டான். ரூம் கீ வாங்கறதுக்காக போயிட்டு இருக்கான். அவன் போயிட்டானா இது ஒரு 10 மணி தான் வருவான். சரி ரூம் சாவி வாங்க போறீங்க? ரூம் சாவி அவனாட இருக்கு. என்ன வேலை சரிங்க? லாஜிஸ்டிக்ஸ்ல இருப்போம்னா. லாஜிஸ்டிக்ஸ்ல அதே பில் போடுறா. அதேதான். சரி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். நீங்க சாப்பிட்டோங்க. லோக்கலா வெளியூரா? இல்ல எங்க திருவள்ளூர் தானா? பக்கம் தான். ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் வரும். இப்போ இங்க ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி? ஆமா வீட்டுக்கு போனா இருக்க வேலை. சரி நான் என்னன்னா எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு சின்ன பிரச்சனை மாட்டிட்டு நானு. என்ன பிரச்சனை? எனக்கு வந்து பணக்காரன் ஆகணும் ஒரு ஆசை. ஓகே. அதுவும் சீக்கிரமா ஆகணும் ஒரு ஆசை. நல்ல ஆசை தான். சீப்பா இருக்கும் சொல்றது தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு வெளிப்படையா பேசி பழக்கம். குறுக்கு வழியில ஏதாவது பண்ணி முன்னேறலான்ட்டு நினைச்சேன். இந்த சின்ன சின்ன திருட்டு வேலை எல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ஆமா வண்டியில வரவங்க போனு காசு அதெல்லாம் முன்னாடி ஒரு 6 மாசம் கூட பண்ணிட்டு இருந்தேன். சரிங்களா? இப்ப இல்ல, பயப்படாதீங்க. 6 மாசம் கூட பண்ணிட்டு இருந்தா இது என்னன்னா ஒரு ப்ரொஃபஷனலா வந்து நம்ம செஞ்சோம்னா மாட்டிருக்க மாட்டோம். நம்மளுக்கு பண்ண தெரியாம பண்ணி போலீஸ்ல மாட்டிக்கிட்டேன். ரிமாண்ட் பண்ணி விட்டாங்க. 2 தடவை ரிமாண்ட் பண்ணாங்க. 20 நாள் ஜெயில இருந்தேன். அப்புறம் ரிலீஸ் ஆனா எதுவுமே பண்ணல ஒரு 4-5 மாசமா. ஆமா 25 நாள் ரிமாண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப என்னன்னா குடும்ப கஷ்டம். சரி ஏதாவது ஒரு தடவை பண்ணி நம்ம செட்டில் இல்லைன்னு சொல்லி ஒரு ஆள் இல்லாத வீட்டுல போய் இறங்கிட்டான். முந்தனத்து உள்ள என்னென்ன இருக்கோ பிறகு உடைச்சு அலசி ஆராய்ஞ்சு ஒரு 4 பவுன் செயின் கிடைச்சது. ஒரு 1 லட்ச ரூபா பணம் கிடைச்சது. எடுத்துட்டு வந்துட்டு நேத்து ஒரு நாள் நிம்மதியா ஜாலியா இருந்தான். 4 பவுன் அது ஒரு 4 லட்சம், இது ஒரு 1 லட்சம் பணம் 5 லட்ச ரூபா கிடைச்சிச்சுன்னு சொல்லி ஜாலியா இருந்தான். இன்னைக்கு காலையில ஸ்டேஷன்ல வந்து எனக்கு போன் வருது. ஆமா நான் திருட்டு பாத்தீங்களா வீடு. இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க வீடு. எனக்கு தெரியாது. ஸ்டேஷன் வந்து போன் பண்ணி இந்த மாதிரி ஏட்டையா வீட்டுல வந்து திருடு போயிருக்கு, உனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு ஏதாவது பண்ணியான்னு. ஏன்னா நான் ஏற்கனவே மாட்டிருக்கேன்ல அந்த சந்தேகத்துல வந்து அந்த கீழே வந்து கால் பண்ணும்போது நான் எனக்கு கால் பண்ணாங்க. எனக்கு பயத்துல என்ன பண்ணிட்டான், இல்ல சார் நான் அந்த மாதிரி திருடல, நான் நேற்று நைட் எங்க இருந்து கேட்டாங்க. முந்தின நைட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுல தான் சார் இருந்தேன். நான் அவனு சரக்கு வச்சுட்டு வீட்டுல படுத்துட்டோம் அப்படி சொன்னேன். யார் வீட்டுல இருந்தா நீ அந்த ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வா சொல்லி கூட்டாங்க. விசாரிக்கிறதுக்கு வர சொல்லிக்கிறாங்க. இப்ப நான் வந்து தாம்பரம் போயிட்டு இருக்கேன். ஆமா மதுரை வயல்ல டோல்கேட்ல வந்து சாவி வாங்கிட்டு என் கூட தாம்பரம் வாங்க. சரியா? வந்துட்டு இல்ல ஒரு உதவி. இப்ப நீங்க இப்ப நின்று இருந்தீங்கல்ல, லிப்ட் கேட்டீங்க, நான் லிப்ட் கொடுத்தேன். என் கூட நீங்க வந்து ஸ்டேஷனுக்கு வந்து சார் இவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான், இவர் வந்து முந்தானத்து நைட்டு என் கூட தான் இருந்தாரு, நாங்க 2 பேரும் சாட்சி சொல்ல சொல்லணும்னா இப்ப நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு மாதிரி ஸ்டேஷன்ல போயிட்டு புரியுது. ஃப்ரெண்டு மாதிரி சொல்றீங்க. என் வீட்டுலதான் அவர் இருந்தாரு நேற்று முந்தானத்து நைட்டு ஃபுல்லா. நாங்க 2 பேரும் குடிச்சோம் படுத்துட்டோம் இங்க வீட்டுல அப்படி சொல்லி நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்க நம்பிடுவாங்கல்ல உடனே. வேற ஆளா பாத்துக்க ப்ரோ. எனக்கு நான் வெளியூர் தான். இப்ப இந்த ஊர்ல எனக்கு யாரும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட் எல்லாம் சிச்சுவேஷன் புரியுது. நீங்க வெளியூரா அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நீங்க திருட்டு கேஸ்ல உள்ள வச்சிருக்கீங்க. ஐயோ உங்களை எப்படி பிடிச்சி உள்ள நீங்க ஆல்ரெடி 6 மந்த் 4 மந்த் பிஃபோரா அப்போ வந்து திருட்டுத்தனம் பண்ணதால்தான் மாட்டிக்கிட்டேன். அது கைரேகை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மாட்டிக்கிட்டேன். அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ண மாட்டான்னு நான் இந்த இடம் கிளவுஸ் எல்லாம் போட்டு போனல, அது மாட்ட மாட்டான். கிளவுஸ் கிடையாதுனா இப்போ எங்க பார்த்தா சிசிடிவி கேமரா எல்லாம் இருக்குதுனா. ஐயோ நான் வந்து கேப் போட்டுக்கிட்டு முன்னாடி லைட் எல்லாம் வச்சிருந்தேன்னா அது கேமரா எல்லாம் வந்து ஃபேஸ் எல்லாம் பதிவாயிருக்காது. அதுல நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஒண்ணும் இல்ல, நான் என் கூட வந்து முந்தானத்து நைட்டு இவர் எங்க வீட்டுல தான் இருந்தாருன்னு சொல்ல போறீங்க. அவ்வளவுதான். நாளைக்கு எனக்கு ப்ராப்ளம் வரதில்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? நாளைக்கு அவங்க என்ன இப்ப ஃப்ரெண்டுனா நீ அந்த ஊர் வந்து பேர் கூட தெரியாது. உங்க பேர் கூட எனக்கு தெரியாது. நான் என்ன சொன்னேன், நிசார்னு சொன்ன பேர் சொன்னேன் உங்கள்ட்ட. நீங்க ராஜேஷ்னு சொன்னீங்க. இப்ப நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் வச்சுப்போம். ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். அதுக்குன்னு திருட்டு கேஸ்க்கெல்லாம் இப்ப ஃப்ரெண்டுனா ஒரு உதவி பண்ணலாம்.
அதான் இந்த உதவி பண்ண உதவி போறீங்க. அந்த உதவி பண்ணக்கூடாது. எதனா காசு விஷயமோ சாப்பாடுக்கு இல்லைன்னா எனக்கு காசு எனக்கு ஒண்ணு காசு எனக்கு 5 லட்சம் ரூபாய் இருக்குது காசு எனக்கு தேவை கிடையாது. நீங்க இப்ப இது வந்து சொல்றதுக்கு நீங்க எவ்வளவு கேக்குறீங்க சொல்லுங்க. என்ன கேக்குறது? இப்ப நீங்க வந்து என் வீட்டுல தான் இருந்தாருன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு வேணும்? டைரக்டா நீங்க பாயிண்ட் சுத்தி வளைச்சுலாம் வர தேவையில்ல. டைரக்டா நான் கிடையாது ஐயா. நான் வந்து நான் கூச்சப்படாம கேளு. இவ்வளவு வேணும் எனக்கு இவ்வளவு வேணும். காசு நான் காசு சும்மா காசு எனக்கு திருட்டு கேஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு எவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கு தெரியுமா? நீங்க இந்த மாதிரி கேஸ் நீ வந்து எப்படின்னா கொஞ்சம் அப்படியே சும்மா நடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு இவ்வளவு கொடு அப்படின்னு அந்த மாதிரி தான் தெரியுது எனக்கு. என் தைரியமா கேளுங்க இவ்வளவு வேணும் இவ்வளவு வேணும் சொல்லு நான் தரேன். என்கிட்ட இருக்குது காசு. காசுக்கெல்லாம் இங்க வேற இது பண்ணலாம் சொல்றேன். என்ன பேசுறீங்க புரியுதா இல்லையா? நான் வண்டி வரேன் சொன்ன மாதிரி வண்டி வரேன். நான் அவனை வர வச்சு நான் வாங்கிக்கிறேன். ஒரு நிமிஷம் உங்களுக்கு சரி நான் வண்டி அவனை நான் வாங்கிக்கிறேன். நான் சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் பயப்படுவாரு. இப்ப என் கூட இங்க பாரு நான் ஒரு நிமிஷம் நீ வேற நான் சொல்றேன் கேளு. ஒரு நிமிஷம் கேளுண்ணா. இப்ப என் கூட வரீங்க ஸ்டேஷன்ல வந்து சாரி நம்பரை போகும்போதே வந்து மேல கை போட்டு போறோம். 2 பேரும் கட்டி சொல்றதை கேளுண்ணா ஒரு நிமிஷம். நான் இதுக்கப்புறம் போய் யாரையும் பிடிச்சி வந்து போக முடியாது. நான் என்ன சொல்லலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு போயிட்டே இருக்க மட்டும் நீங்க நின்னீங்க. ஃப்ரெண்ட் சர்க்கிள் கால் பண்ணி வர வைங்க. என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஊர்ல இருக்கேன். நான் எனக்கு இங்க இருந்து 300 கிலோமீட்டர் நான் இங்க எத்தனை வருஷமா இருக்கு ஏரியால ஒருத்த கூட தெரியாத எல்லாம் என் கூட யாரும் சேர மாட்டான். இத்தனை யாரும் இருக்கா யாருமே கிடையாது. சொல்றது புரியுதா? எனக்கே 1008 பிரச்சனை. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது நான் பாத்துக்கிறேன். சரியா வந்துட்டியா? சொல்ற கேள்வி நான் சொல்ற கேள்வி ஒரு நிமிஷம் கேள்வி. இங்க பாருங்க நான் சொல்ற கேள்வி. அப்புறம் பாருங்க நம்ம டென்ஷன் ஆயிடும். நீ டென்ஷன் ஆகுயா? நான் சொல்றேன் என் கூட வந்து இவர் ஐயா நீ திருட்டு கேஸ் கூப்பிட்டு இருக்க. உனக்கு புரியுதா? உனக்கு வெளியூரோ எந்த ஊரோ திருடவா கூப்பிட்டா திருட கூப்பிடல. திருட கூப்பிட்டா பரவாயில்ல. ஃப்ரெண்டா அந்த கூட்டணும் போ. நான் யாருன்னு தெரியாது. தேர்ட் பார்ட்டி நானு. நீ வந்து நான் உன்கிட்ட லிஃப்ட் கேட்ட தப்பாயா? லிஃப்ட் கேட்ட தப்பு சொல்லலன்னா நான் உனக்கு உதவி பண்ணல. எப்பா நீ போன கூட போன் தரணும். நான் சொல்ற கேள்னா நீ போன கொடுப்பா. நீ நான் சொல்றது கேள்னா நான் சொல்ற பொறுமையா நீ கேட்டுட்டு நீ வந்து நான் கேக்குறேன் என் ஃப்ரெண்டு நீ வந்து ஒத்துக்கிட்டனா ஓகே பிரச்சனை இல்ல. யாருக்குமே அந்த பிரச்சனை இல்ல. உனக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை இல்ல எனக்கு புரியல. எனக்கு நீ என் போனை புடி வச்சு நீ எப்படி நம்ம டிமாண்ட் பண்ற மாதிரி இல்ல ஏதோ அதிகாரம் பண்ற மாதிரி இருக்கு. அப்படியே வச்சுக்க டைம் எனக்கு கோவம் வரும் எனக்கு. ஐயா ஒரு லிமிட் உன்னை விட பயங்கர என்ன பத்தி உனக்கு தெரியாது சரியா? ஒரு லிமிட் தான் எல்லாத்துக்கும். ஏதோ ஒரு மனுஷன் கேக்குறான்னா சரி உதவி பண்ணலாம் போலாம். போன கூட முதல்ல ஸ்டேஷன் போயிட்டு சார் இவரு என் ஃப்ரெண்டு தான் சார் முதல்ல எங்க வீட்டுல தான் இருந்தான்னு சொல்ல உனக்கு என்ன வலி? ஏன் சொல்லலாம்? உனக்கு ஏன் வலிக்குது? அவங்க உதவி பண்ணல உனக்கு நின்றது ரோட்ல உதவி பண்ணல. நீ அதுக்கும் இதுக்கும் எங்க கம்பாரிசன் பண்ற? கம்பாரிசன் எல்லாம் கிடையாது. கம்பாரிசன் பண்ற நீ வா என் கூட வா. நான் சொல்றேன் ஏய் ஏயா அப்புறம் நான் பாரு அப்புறம் வேற மாதிரி பேசுவேன் நானு. நீ என்ன என் கூட வந்து என் ஃப்ரெண்டுன்னு சொல்ல நீ இதுல நான் ஏன் சொல்லணும்? நீ என்ன என்ன நினைச்சிட்டு அப்புறம் நீ என் பேச்சு கேட்கலாம். அப்புறம் எனக்கு இன்னும் வார்த்தைகள் வரும். என்கிட்ட நான் பாரு எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுவேன்? நான் இது பண்ண மாட்டேன். நீ இது உனக்கு உதவி பண்ணல. எனக்கு ஒரு உதவி நான் கேட்கறேன். பண்றேன். நீ போன கொடுக்க மாட்டேன்ற. டோர் போன நீ வரியா சொல்லு. நான் வரேன். வரியா? சத்தியமா வரியா? சத்தியமா வரேன். சத்தியமா வருவா? வரேன். போன ஏமாத்த மாட்டல. வேற நம்பிதான் குடுக்குறான். நீ போன கூடியா வந்து சொல்லுவியா என் ஃப்ரெண்டு தான் நைட். ஐயா என் ஃப்ரெண்டு தான் இவரே எல்லாத்தையும் சொல்றேன். நைட்டு ஃபுல்லா எங்க வீட்டுல தான் இருந்தாரு. சொல்றியா? இப்ப போனை வாங்கிட்டு நீ வேற வேலை காட்டினா அப்புறம் நான் வேலையை காட்டுவோம். நீ போனை கொடுத்தா சத்தியமா வரேன். சத்தியமா இந்த கேள்வி பண்ணு. சத்தியமா வரேன் சொல்லிட்டேன். இப்ப நம்பி குடுக்குறான். நீ குடியா? நீ சரி நீ டோர் ஓப்பன் பண்ண கிளம்புறேன். டோர் ஓப்பன் பண்ண 1008 வேலை இருக்குது. உன்னால வந்து புரிஞ்சு இருப்பாங்க. தாம்பரத்து வரையும் வந்து என்ன ஏமாத்திட்டு தானே? நான் ஏமாத்துறேன். நீ ஏமாத்து முதுல குத்திட்டு தானே? என்ன முதுகுல குத்திட்ட? துரோகம் பண்ணிட்ட பத்தியா? நண்பனுக்கு துரோகம் பண்ணிட்ட பத்தியா? நீ யாருன்னே தெரியாது. நீ நண்பனுக்கு சொல்லிட்டு என்ன இறுக்கி விட்டுரு போறீங்க. போன கொடுத்தா வரேன் தானே சொன்னேன். ஆமாயா நீ சத்தியம் பண்ணி சாமி கண்ணை குத்துதா உனக்கு? கண்ணு குத்துது. ஊசி எடுத்து நான் குத்திடுவேன் சத்தியமா. ஏமாத்தம் தெரியாதுன்னா ஊசி எல்லாம் வச்சிருக்கேன். பாரு நீங்க பாரு அங்க எதுவுமே பண்ணாம எதுவும் ஒண்ணும் ஆகாது. பாரு நீ கையிடும் பாரு உன்னை குத்து நான் பாரு கையடாம். ஏமாத்தரல என்ன ஏமாத்தரல? சத்தியம் பண்ணல. சத்தியத்துக்கு கட்டு போறீங்க. கூட்டு போ. அதான் குத்துறா இங்க பாருங்க. நவுறா என் ஊசி நவுறா. இங்க பாருங்க நான் சொல்றேன் கேளு.
ஏமாத்தலாம் என்ன சரி ஏமாத்தல ஊசி கீசி என்ன பண்ற தெரியுதா உனக்கு எனக்கு தெரியுது போதை என்ன நீ இடம் கையிடா அங்க இருந்தா நான் சொல்லிக்கலாம் போதை நான் சொல்லி கேள நான் இருந்தேன் என்ன பிராங்க் பிராங்க் நான் யூடியூப் பிராங்க் ஓ ஆனா முன்னாடி கேமரா வச்சிருக்கேன் நிஜமா கேமரா வச்சிருக்கியா நிஜமா பிராங்க் எங்க வச்சிருக்க கேமரா இங்க பாருங்க கோச்சிக்கிறேன் ஓ நான் வெறுப்பேத்திடுறீங்க விளையாட்டுக்கு பண்ணா விளையாட்டு இல்ல தல எனக்கு 1008 வேலைக்கு தெரியுமா கோச்சிக்கிறேன் ப்ளீஸ் நான் மன்னிச்சுக்கிறேன் என்ன மடிச்சு கோச்சிக்கிறேன் ஓ நான் உண்மையே என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கேன் நீ பைத்தியமா இல்ல வந்து உண்மையா ஊசில இல்ல நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணா உட்காரணா சரி உட்காரணா தல எனக்கு எவ்வளவு வேலைக்கு தெரியுமா நான் கோச்சிக்கிறேன் மன்னிச்சிருந்தேன் கோச்சிக்கு தல நீ பாட்டு ஊசின்ற அங்கவா ஸ்டேஷன் போலான்ற சும்மா விளையாட்டு கூப்பிட்டேன்னா விளையாட்டு கூப்பிட்டீங்களா பிராங்க் தானே பண்ணாங்க கோச்சிக்கிறேன் பிராங்கா கோச்சிக்கிறேன் மன்னிச்சிருந்தேன் தல நான் தல நீங்க கோச்சிக்கிறேன் நான் தண்ணி கொண்டாங்க ப்ரோ நிறைய வீடு பண்ணிருக்கேன் ஆமா 300 வீடு பண்ணிருக்கேன் 300 ஆமா ஆமா ஓகே சூப்பர் ப்ரோ ப்ரோ நான் எனக்கு வேற பக்குன்னு ஆயிடுச்சு ப்ரோ நேரத்துல நீ ஊசின்ற சும்மா நானும் நடக்குது ப்ரோ நாட்டுல நடக்குதுதான் அதுதான் நமக்கு ஆயுதம் அது ஊசி ஈஸின்னா கொஞ்சம் பயப்படுவாங்கல்ல புரியுது ப்ரோ அதுக்கு நீ இப்போ நான் வீட்டுக்கு ஒரே பையன் நான் இப்படி எல்லாம் எப்படி நான் சத்தியமா ப்ரோ நான் அந்த கழுத்தை பிடிச்சேன் பாத்தீங்களா அப்பெல்லாம் திணறிட்டேன் எங்க யார விடமா வந்து குத்திருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது நான் எனக்கு உனக்கு தெரியும் எனக்கு தெரியாது பயம் ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஐயோ நான் ஒரு வேலையா வந்து அந்த வேலை இந்த டென்ஷன்ல இறங்கிட்டு சரி ஓகே என்னன்னா இப்ப தெரியாதுல ஏறி வரும்ல அப்ப கை போட்டு ஏறி வரும் அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு அது காமெடியா கொண்டு போய் கொடுக்குறோம் நம்ம தெரியாத வண்டியில ஏறலாம் ரைட்டு சரி நீ பாது டீசென்டா இருக்கீங்களே சரி ஓகே அப்படிதான் இருக்கக்கூடாது சரிங்களா கொஞ்சம் உஷாரா இருங்க சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் பண்றது தப்பா எடுத்துக்காதீங்க இப்ப நம்ம பண்ணதெல்லாம் வந்து ரெக்கார்டா இருக்கும் கேமரால அப்படியா உங்க வீடியோ வந்து நம்ம சேனல்ல போட்டுக்கலாமா ஷூர் ப்ரோ போட்டுக்கலாம் ப்ரோ மக்கள் நிறைய பேர் பாப்பாங்க சம்மதமா ஆமா ப்ரோ ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி தெரியாத வண்டியில ஏறக்கூடாது அவ்வளவுதான் பார்த்து சேஃப்டியா இருக்கும் ஓகே 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 போட்டுக்கலாமா போட்டுலாம் ப்ரோ சரி நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க கேமரா பார்த்து சொல்லுங்க நீங்க பாருங்க வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் டாக்ஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க